சஜஷன் கொடுக்க தான் அங்கே வந்தேன். அட்லீஸ்ட் நீங்கள் கொடுக்குற ப்ரைஸில் எங்களுக்கு எதுவும் டாட்டா பேஸ் கிடச்சா பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ அவங்க எப்படி டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க 2022 until 2025 வரைக்கும் கூட வச்சுக்கலாம். அண்ட் எந்தெந்த ஸ்டேட்டுக்கு எத்தனை பர்சன்டேஜ் கொடுத்தாங்க, ஸோ அதெல்லாம் அவங்க டீட்டெயில்ஸாக அவங்க வெப்சைட்லேயே போட்டால், புக்கு செய்கிறதோட வெப்சைட்டில் போட்டால் எங்களை மாரி தெரியாத அளவுக்கு படிக்கும்போது எங்களுக்கு எதனா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ மேபி மற்றவங்களுக்கு நம்ம எப்படி உதவி செய்யலாம், நம்மளை எப்படி அப்கிரேட் பண்ணிக்கலாம் அது மூலிமா அப்படின்ட்டு. ஆக்சுவலி ஸ்டாண்ட் ஃபார் மித்ராவே அங்கே எங்களுக்கு விளங்கலை. அந்த வெப்சைட்டில் போய் படித்து கீழே எதுவும் கிளிக் பண்ணும்போது திருப்பி மேலேயே வந்துடுது. என்ன ப்ராப்ளம் தெரியல, டெக்னிக்கல் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். மேபி அது நீங்கள் தான் பேசணும். ஸோ அடுத்தது எல்லாரும் எஜுகேஷனை பற்றி பேசுகிறீங்க. ஸோ ஐயா சோஷியல் ரொம்ப கான்சன்ட் பண்ணி ஒரு விஷயம் ஹைலைட் பண்ணார். மந்திரி அதை பற்றி பேசினார். நம்ம சொசைட்டியில் நிறைய சோஷியல் ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நம்ம கவர்மெண்ட் சைட்லேருந்து கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்து அவங்க சைட்லேருந்து எதுவும் மஜ்லிஸ் ஃபார்ம் பண்ணாங்கன்னா மேபி நம்மளோட தலைமுறை, இப்போ நீங்கள் சீனியராக இருக்கீங்க, நாங்கள் ஜூனியராக இருக்கோம், பொலிட்டிக்கல் வைஸ் எங்களுக்கும் விளங்கணும்னு சொல்லி தான் அங்கே வரோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மஜ்லிஸ் இருந்துச்சுன்னா நிறைய விஷயத்த கண்ட்ரோல் பண்ணி ஒரு அம்ப்ரெல்லாக்குள்ள கொண்டு வரலாம். ஸோ அதுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்கலாம். நீங்களா சேர்ந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம். Thank you so much, sir. Thank you, sir. Thank you. That girl there wearing blue. Hello, Anavrakum Manakum. Manis, can call me Manis. So thank you so much for hosting this, and it was very nice that you have like overtaken all the needs and how the strategies. That's very good. And as asked before, why it's not enough? எவ்வளவு கொடுத்தாலும் நமக்கு பத்த மாட்டுது, இல்லாட்டி இந்த நம்பர்ஸ் கரெக்ட் இல்ல, அந்த நம்பர்ஸ் கரெக்ட் இல்ல. Why? Because it doesn't meet our needs. So when you have line out, this is our needs and so on. There's another things that important is the channel, the medium itself. Grassroots level ku engalukku theriyum, these are our needs. But where is our channel? Where is our medium? Enga poitu namba idu pandrathu, how to get it? That's first. And the second one is on youth programs and youth. In Malaysia, Indians பார்த்தா நிறைய youth branch இருக்கு, and all of them are doing. Even நான் கூட எங்கேயாச்சும் போனேன்னா like UNDP or any of like volunteers, they are Indians, but are they like thinking about how to empower Indian community? No, but we are working towards like a lot of other initiatives like gender or youth development, things like that. But how actually us youth to be united to think about the rise of Indians, how Indian youth can come together. Maybe you have suggestion or for how the youth can do this? Maybe we'll open it up to other panelists first. So maybe you, Jacob, you want to answer that question? How do we get the youth united? ஓகே, சரி. அந்த முதல்ல நம்ம இஷ்யூ பற்றி பேசணும். ஸோ உங்களோட கேள்வி அதில் பதில் இருக்கும். கொஞ்சம் கேள்வி விடோன் டைம். ஓகே முதல்ல சொன்னேன் என்ன ப்ராப்ளம் எது ஐடென்டிஃபை பண்ணணும். ஓகே, இப்போ முதல்ல ஸ்டார்டிங்கே வினோட் கேட்டார் மித்ரா வேணுமா வேணும். இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். என்ன கேட்டிங்கன்னா மித்ரா தேவையே இல்லை. என்ன நம்மளுக்கு வேணும்னா என்ன, நான் அதான் சொல்லிடுறேன். என்ன பதில் என்ன நம்மளுக்கு நம்ம சகோதரி கேட்ட கேள்வி எஜுகேஷன் இதுக்கெல்லாம் சேர்த்து உங்களுக்கு முன்னே தெரியும். ஏற்கனவே ஸ்பெஷல் மினிஸ்ட்ரி ஃபார் ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் கமித்ரியா துகாஸ் சாஸ்னு ஒரு கமித்ரியா நஜீப் காலத்தில் இருந்துச்சு. ஐ திங்க் நேற்று போல இன்னொரு பாடி. ஸோ நம்ம கமித்ரியா இந்தியான்னு சொன்னால் உண்மையிலே ரேஷியல் பேஸ். ஸோ முன்னே இருந்துச்சு புத்ரா. எஸ். ஸோ இப்போதைக்கு இந்தியில் தேவை ஒரு பெரிய ஒரு அம்ப்ரெல்லா கீழே இது எல்லாமே யூத், இது எல்லாமே ஒரு கமிட்ரி துகாஸ் ஆஸ்ன்னு சொல்லி இது பொலிட்டிக்கல் வில் வேணும். இப்போ இருக்க அரசாங்க முடியாது. இது பொலிட்டிக்கல் வில். நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான இந்த இதெல்லாம் தாண்டி சமுதாயத்தை பற்றி யோசிக்கக்கூடிய உள்ள லீடர்ஸ் நம்மளுக்கு வேணும். ஒரு ஸ்பெஷலா ஒரு கமிட்ரி துகாஸ் அதுக்கு கீழே தான் இது 100 மில்லியன்லாம் ஒரு பீனட். ஸோ வி கோ பேக். டாக்டர் சஞ்சய் கேட்டார்ல, அதாவது இத்தனை மில்லியன் ஒரு மினிஸ்ட்ரி கீழே அனைத்தும் அங்கே பேக் பண்ணப்படும். ஸோ அப்போ அந்த பவர் இருக்கும் அவங்களுக்கு என்ன செய்ய முடியும் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இத்தனை 96 இருந்துச்சு ப்ரோக்ராம் கொண்டு போனாங்க. 48 வந்துச்சா, அதில் பார்த்தா கடைசியில் யாருக்குமே கிடைக்கல. ஸோ இப்படிலாம் இல்லாமல் அவங்க அந்த மினிஸ்ட்ரி கீழே அந்த பவர் இருக்கணும். ஸோ அங்கே சிவில் சர்வன்ட் இருப்பாங்க, நாட் ஓன்லி பொலிட்டிஷியன். தேர் வில் பி ஒரு கமிட்டியானா ஒரு மினிஸ்டர் இருப்பாங்க, டெபுட்டி மினிஸ்டர், கீழே கேஎஸ்யூ இருப்பாங்க, கேஎஸ்யூ கீழே சிவில் சர்வன்ட் இருப்பாங்க. அப்ப நீங்க எல்லாம் டைரக்டா அப்ளை பண்ணலாம். அங்க பொலிட்டிக்கல் பிளாக்கிங் இருக்காது.
ஸோ அதாவது நம்ம this is my personal point. We need ஒரு கமெண்ட்ரியான ஸ்பெஷலா இந்தியன்ஸ்க்கு, ஆனால் இந்தியன்ஸ் பேசாம ஸ்பெஷல் ஃபங்க்ஷன் போட்டுட்டு அது கீழே எல்லாமே அவர் பேசினார், ஸ்போர்ட்ஸ் பத்தி பேசினாங்க கோச் சார், இது எல்லாமே அங்கே தான் வரும். அவர் பீஃபா பத்தி பேசினாரு. இவ எல்லாமே இந்தியன்ஸோட யூத்ல இருந்து நம்மளுடைய மெட்ரிகுலேஷன் ப்ராப்ளம், எஜுகேஷன் ப்ராப்ளம், பிசினஸ் கிராண்ட், இப்போ எல்லாம் லோன் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்தியன் பிசினஸ் கிராண்ட் இருக்கு. Sorry sir, I have to stop because you're going a bit off point. Okay guys, I just want to stick to a question because she asked a different question. I want to ask you, doctor, how do we unite the youth? Okay, I think there's a two part of the question. Once you talk about the distribution channel. So history have taught us one lesson. வரலாறு பார்த்தோன்னா வந்து இந்த காசை போயிட்டு ஒரு இடத்துல சேர்க்கணும்னு மட்டும் நம்ம வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா அது வந்து இம்பேக்டே இருக்காது. அதுதான் நம்ம மாற்றணும்னு சொல்கிறோம். இம்பேக்ட் உள்ள ப்ரோக்ராம்னா என்ன, அது கடைசி வரைக்கும் நமக்கு ஏதாச்சும் கேள்வி கேட்கணும்னா கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருக்கும், ஒரு தீர்வு வராது. ஸோ எண்ட் ஆஃப் த டே இட் கோஸ் பேக் டு த சேம் கொஷன். ஸோ இதுக்கு வந்து ஒரு நல்ல பாலிசிஸ் கொண்டாடணும், அதுதான் வந்து மெயின் ஆன்சர். அண்ட் தென் யூத்தெல்லாம் வந்து ஒன்றா கொண்டாடுறது வந்து எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டீங்க. அது வந்து ப்ரொஃபஸர் பேசும்போது கூட சொன்னார், அரசியல் இல்லாமல் வந்து எதுவுமே நம்ம வந்து செய்ய முடியும். இப்போ நான்லாம் வந்து அரசியல் வருவேன்னு சொல்லி நினச்சி கூட பார்க்கல. ஓகே, அரசியல்வாதியை பற்றி கெட்ட வார்த்தை கேட்குற ஆள் நான் ஒரு காலத்தில். ஏன்னா அந்த மாதிரி இதில் வந்து நம்ம வந்து கோத்ரூ பண்ணி வந்ததுனால இவனுங்கெல்லாம் வந்து கடைசியாக நம்ம எவனும் செய்ய மாட்டாங்க. ஆனால் எவனும் செய்ய மாட்டாங்க யாரை தான் செய்வான்னு சொல்லிட்டு நம்ம இறங்கி வந்தது. ஸோ யூத் அந்த இளம் ரத்தத்தில் வந்து நம்மளாம் வந்து ஒன்றா சேரணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட்டை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ சில சமயம் நானும் சுதந்திரம் பார்க்கும்போது பாவமாக இருக்கும். இப்போலாம் வந்து விடிய காலில் 5 மணிக்கெலாம் எழுந்திரிச்சிட்டு இது டிக்டாக் லைவ் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி வந்து டாபிக் நம்ம பேசணும், எல்லாம் ஒன்றா கொண்டாடணும்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு நல்ல லீடரை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணணும், ஒரு நல்ல ஒரு குரூப் சேரணும், எல்லாரும் ஒரே வாய்ஸாக மாறணும். அதுதான் வந்து மெயின். இது வந்து இதில் வந்து திருக்குறளில் வந்து கொஞ்சம் கோட் பண்ணிக்கிறேன். முயற்சி திருவினையாக்கும், முயற்சின்மை இன்மை புகுத்திவிடும். ஸோ நம்ம ஒரு முயற்சி எடுக்கலைன்னா கண்டிப்பாக நம்ம ஃபெயில் ஆகும். இதில் வந்து மாறு கருத்தே இல்லை. இது அந்த காலத்தில் வள்ளுவனே வந்து உங்கள்கிட்ட வந்து சொன்னது. நன்றி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். யாரு? No, you ask somebody else. Who? No, go behind it. The elderly man wearing the blue shirt. He's not asked a question. This is you, sir. I promise. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் சிவஞானி. அற்புதமான ஒரு நிகழ்வு. இதில் என்ன நம்ம ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் சஜஷன் பண்ணுறேன். சில பேர் ஸ்போர்ட்ஸில் வெரி குட், பல துறையில் இருக்காங்க. இப்போ இளைஞர்கள் எப்படி கொண்டு வரணும்னா சிலம்பம், வர்மம், அப்புறம் ஃபுட்பால், கேம்ஸ், இந்த ரிசோர்ஸ்லாம் எடுத்து ஒரு செட் பண்ணுங்க. ஓகே, நான் வந்து ஒரு வாத்தியார், 40 வருஷமாக வாத்தியார் இருக்கேன். நான் வந்து உங்களுக்கு தெரியுமா தமிழ் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டோஸ்ட் மாஸ்டர்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்க, ஆங்கிலத்தில் தான். தமிழ் டோஸ்ட் மாஸ்டர்ஸ் 4 மன்றங்கள் மலேசியாவில் இருக்குது. இன்றைக்கி பேச்சு திறன் ரொம்ப முக்கியம். இன்டர்வியூ போகிறதுக்கு வந்து நம்மளுக்கு மக்களுக்கு பேச தெரியல, தெரியுங்களா? பேச தெரியல. ஸோ இந்த இது வந்து ஒரு பெரிய நிகழ்வு. நான் சேர நவம்பர் 16ஆம் தேதி 4 தமிழ் மன்றங்கள் இணைந்து சமுதாயத்துக்கு இந்த ஒரு ஸ்கில் வந்து இருக்கணும். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னா, சுதன் அவருக்கு அற்புதமான விஷயம், இந்த ஸ்கில்லாம் இணைந்து ஒரு திட்டம் போட்டு ஆக்ஷன் பண்ண நெருங்க. ஓகே, நன்றி. Thank you very much. Next, this man over here, brother, orange shirt. வணக்கம், என் பேர் அமிகோ சொக்கலிங்கம், அப்பாங்கிலிருந்து வந்திருக்கிறேன். I'm a permanent resident of the Middle East, Saudi Arabia. I very highly appreciated Dr. Siva's $2 billion plan. And இது வந்து எப்படி நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ட்டு நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷன் தனியாக ப்ரிப்பேர் பண்ணிங்க, ரொம்ப நல்லா இருக்கும். பிகாஸ் ஈவன் ஷான் முதல் பேசும்போது கூட சொன்னார் 100 மில்லியன் இருக்குது, 500 மில்லியன். பட் இது ஃபிகரை தான் நம்ம போடுறோம் ஒழிய நம்ம வந்து இதை வந்து விஷுவலாக வந்து பப்ளிக்கு வந்து காட்ட மாட்டேங்கிறோம்.
where it is going to be reached, whether enough or not enough updated. So what you put is 2 billion was excellent, but இதை வந்து எப்பவுமே visual-ஆ வந்து presentation பண்ணணும், and that need to be circulated among all the community, Indians community in Malaysia, so that they will know what you are talking about. Obviously, இதை வந்து prepare பண்ணுறதுக்கு you may need thousands of ringgit to prepare the presentation, but அது வந்து prepare பண்ணிட்டீங்கன்னு சொன்னா I'm definitely sure that your goal will achieve. ரொம்ப நன்றி சார். ஆக்சுவலி அதை ப்ரிப்பேர் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு சார். ரைட்டிங்கில் இருக்குது. ஸோ அஃப்கோர்ஸ் பார்ட் ஆஃப் த ஃபோரம் வந்து நான் கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுவேன். ஏன்னா செக்ரட்டரியேட்டோட ஒப்ஜெக்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் யாரெல்லாம் கொடுக்குறாங்க எல்லாரும் மக்கள்லாம் ஒரு கை தட்டா வந்து ஓசை வர்றதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அதில் நானும் ஒரு சின்ன ஒரு குரங்கு தான் வந்து கல் எடுத்து போடுறதுக்கு வந்துருங்க குரங்கு. ஸோ என்னோட டாக்குமெண்ட்ஸும் அவர்கிட்ட கொடுப்பேன். அதே மாதிரி உங்களோட கருத்து இருக்குல்ல சார், அதையும் கண்டிப்பாக நம்ம எடுத்துக்குவோம். அதை வச்சு ஒரு ஆஃப்கோர்ஸ் ஒரு கன்க்ளூஷனுக்கு நம்ம வந்து end of the day we're going to submit the particular document to PMX and also the opposition. Yeah, it should be a visualized. It should be visualized. Sure, கண்டிப்பாக நன்றி. Not just only in writing, in visualize how the transformation from 0 to 30 years, where are we going to stand? As of today, where we stand, and after 5 years, where we stand. அப்படி நம்ம வந்து காட்டினாதா people will not question you. They already understood what is going on, you know. உங்கள்கிட்ட ரொம்ப கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. Thank you, sir. But writingல இருக்கிறதுனால it's totally correct. Thank you. Okay, so we'll close the questions for a while. We'll move to our final panelist of the day. Please welcome Mr. Bala, the Kota Cawan Keadilan Bangi. X or X. Sorry. He's from Nikia, so go on. நன்றாக இறைவன் என்னை படித்தனன் தம்மை நன்றாக தமிழ் செய்யுமாறு வந்து வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். முதல்ல சுதன் அவர்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுங்க. ஏன்னா ஏன்னு அப்புறம் சொல்கிறேன், அது கொஞ்சம் நீட்டு கதை. சரி பரவாயில்ல. இப்போ ஏன் நீங்களாம் நன்றின்னு சொன்னேன்னா, இந்த அரங்கம் வந்து ஒரு 200-300 பேர் இருந்தாங்க முதல்ல. அதுவே ஒரு 1000 பேர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் இன்னும் சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்போதைக்கு இவ்வளோ தான் இருக்கீங்க. பட் அதுவே எனக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, உங்களுக்கெல்லாம் ஏதாவது ஒன்று தெரிய வரணும், சமுதாயத்தை பற்றி ஒரு அக்கறையோடு நீங்கள் வந்திருக்கீங்கன்னா அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு நான் நன்றி சொல்லி தான் தீரணும். நான் வந்து இன்னைக்கு அரசியல் பேசாமல் இருக்க முடியாது. பட் நான் எந்த கட்சியும் அடிக்க வரல, யாரையும் நான் அது இது பண்ண வரல. அரசியல் கட்சின்றது வந்து என்றைக்குமே வந்து கெட்ட கட்சியாகவே இருக்காது, அது நல்ல கட்சி தான். ஆனால் அரசியலில் உள்ளவங்க, அந்த அரசியல் கட்சியில் உள்ளவங்க தான் ஏதோ ஒரு பிரச்சனையாக ஒன்று இருப்பாங்க என்றைக்குமே. ஸோ அதை நான் உங்ககிட்ட தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ரெண்டாவது, நிறைய பேர் இங்கே சொன்னாங்க, அவர் டாக்டர் சிவா வந்து தோப்பு, அப்புறம் லைட் ஹவுஸு, அப்புறம் இவர் சேகர் வந்து கொடை அப்படின்னு இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி, இதெல்லாம் வந்து எப்படி இந்த சாத்தியமாகும்? எப்படி சாத்தியமாகும்னா, நீங்களாம் ஒத்துமையா இருக்கணும். இது இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியமாகும். யார் அந்த கொடையை பிடிக்கிறது, யார் அந்த லைட் ஹவுஸ் கட்டுறது, தோப்புக்கு யார் போய் மரம் நட்டு வைக்கிறது? ஸோ இதெல்லாம் நீங்க தான். ஸோ நீங்க நம்ம எத்தனை வாட்டி நம்ம மித்த பிறரை கை நீட்டி காட்டுறோமோ, ஒரு விரல் அவங்களை கை நீட்டி காட்டுதுன்னா 4 விரல் நம்மளை தான் திருப்பி காட்டுது. சேகர் மே 13 பத்தி பேசியிருந்தாரு. இதை பத்தி எவ்வளவு ஆய்வு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் ஆய்வு படிச்சீங்க? இன்னைக்கு ப்ரொஃபசர் ராமசாமியை வந்து ஒருத்தர் கேள்வி கேட்கிறாரு. அவர் எத்தனை ஆய்வு செஞ்சிருக்காரு அவருக்கு தெரியுமா என்னன்னு எனக்கு தெரியல. முதல்ல ஒரு சின்ன சலசலப்பு வந்திருக்கும். எத்தனை ஆய்வு இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? 99ல் ரீசெண்டா ஒரு ஆய்வு எழுதியிருக்காரு, தோட்ட தொழிலாளர்கள் வாழ்வும் போராட்டங்களும். அதோட ஒரு பெரிய புக்கு இருந்துச்சு, நான் படித்த ஒரு ஆய்வு கடிதம். அது கே அன்பழகன், யுஎஸ்எம் ப்ரொஃபஸர், அவர் ஐடென்டிட்டி இந்தியா டி மலேசியா, இதில் கொஞ்சம் எழுதியிருப்பாங்க எப்படி நம்ம பிரச்சனைகள் ஆரம்பிச்சிச்சு. மே 13 சிக்கு சேகர், அது முற்றிலும் உண்மை. அது அந்த ஆய்வு கடிதத்தை படித்தாரா என்னன்னு எனக்கு தெரியல, சும்மா அடிச்சு விட்டீங்களா சிக்கு? ஓகே, அது அப்போ படிச்சிருக்காரு சிக்கு. அதுலேருந்து ஆரம்பிச்சது. ஸோ இதுலேருந்து ஆரம்பித்தோன்னே எதனால நம்ம முதல்ல ஒருத்தர் பேசினார்ல 14 கட்சி இருக்கு அப்படின்னு, 14 கட்சியா பிரிக்கப்பட்டோம். ஏன், எதனால? டாக்டர் சாரி, 14 கட்சியா பிரிக்கப்பட்டுட்டோம். ஏன்? என்ன நம்ம தான்
இப்போ அவர் சொன்னார்னா அவரும் நம்மள ஒருத்தர் தான். ஸோ இந்த 14 கட்சியும் எப்படி உருவானுச்சு, தனித்தனியாக எப்படி உருவானுச்சு? நீ செய்யறது சரியில்லை, நான் தனியாக செய்கிறேன். நீ செய்யறது தெரியல, நான் தனியாக செய்கிறேன். என்னைக்கு நம்ம ஒத்துமையாக வர போகிறோம் அன்னைக்கு தான் வந்து மித்ராவை நம்ம வந்து முழுமையாக அனுபவிக்கலாம். இது என்னுடைய தாழ்மையான கருத்து. நீட் பேஸ் பாலிசி, அதாவது தேவைக்கேற்ற பாலிசி அப்படின்றாங்க. ஸோ இந்த தேவை வந்து எப்படி நமக்கு தெரியும், யாருக்கு தெரியும்? நஜீப் வந்து மிஸ்டர் வினோத் சொன்னாரு, நஜீப் வந்து மலேசியன் இந்தியன் ப்ளூ பிரிண்ட் செஞ்சாருன்னு. அது உண்மை, அது அருமையான ஒரு திட்டம். பட் நமக்கு அந்த அரசியல் விருப்பம் இருக்கா, அதை திருப்பி கண்டினியூ பண்றதுக்கு பிறர் கட்சிக்கு அந்த அரசியல் விருப்பம் இருக்கணுமே. அது அருமையான திட்டம் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த அரசியல் விருப்பம் இருந்தால் மட்டும்தான் அது நம்மளுக்கு போய் முழுமையாக போய் சேரும். அந்த அரசியல் விருப்பம் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ இது ஒரு பிரச்சனை. ஆனால் நஜீப்பே வந்து செடிக்லேருந்து மித்ராக்கு மாற்றுறது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஹிட்ராஃப்லேருந்து கவனத்தை திருப்புறதுக்கு தான் அதை மாற்றினாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. இதுவும் என்னுடைய கருத்து தான். ஹிட்ராஃப்லேருந்து அவருக்கு கவனத்தை திருப்பணும். அதனால தான் செடிக்லேருந்து மித்ராக்கு மாற்றினார். ஸோ இந்த என்ஜிஓலாம் அங்கே சார்ந்து போகாமல் இங்கே சார்ந்து வரும் அப்படின்னு. இதுவும் என்னுடைய ஒரு கணிப்பு. இந்த ஆய்வு பேப்பர்லாம் நான் ரொம்ப நிறையா படிச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த ஆய்வு கடிதங்கள் வந்து ஏன்னா நானும் வந்து ஒரு ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கேன், மற்றும் ஒரு பாட்காஸ்ட் கூட செய்ய போகிறேன். யார் நம்ம வினோத்தை பார்த்து தான். அந்த பாட்காஸ்ட் எப்படின்னா முழுக்க தமிழில் தான் இருக்கும். ஸோ சில பேரை நான் அழைக்க விரும்புகிறேன். இங்கே உள்ள நிறைய பேர் நான் கவனித்தேன், நிறைய பேர் அழைக்க விரும்புகிறேன். அவர் கிருஷ்ணகுமார்னு இருக்காரா? கிளம்பிட்டாரு. இருக்காரு. அவர் நான் கண்டிப்பாக கூப்பிடணும். அப்புறம் துவான் ராஜனை கண்டிப்பாக கூப்பிடணும். தேங்க்யூ ஃபார் யூர் சர்வீஸ் சார் துவான் ராஜன். அவர் மீஃபாவில் அவர் கூட நான் கால்பந்து விளையாண்டுருக்கேன். சில பேரை நான் கூப்பிடணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ இது என்னை தயவு செஞ்சு தொடர்பு கொள்ளுங்க. நீங்கள் பாட்காஸ்ட்டில் பேசணுன்னா அது தமிழில். ஏன் இதை சுதன் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னு முதல்ல நான் அப்புறம் சொல்கிறேன்னு சொன்னேன். பட் ஏன் இதை வந்து தமிழில் அவர் செஞ்சுக்கிட்டு இருக்காருன்னா, உங்களுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி உண்டாக்க தான் செஞ்சுட்டு இருக்காரு. விடிகால 5 மணிக்கு எந்திரிச்சு அவர் செய்யணும். எத்தனை வியூஸ் வருதுன்னு கூட எனக்கு தெரியல. ஒரு 500 வருதா? 500 வியூஸ் வருது. ஒரு 500 பேர் எந்திரிச்சு பார்க்குறாங்கன்னு அர்த்தம். ஏன் அதை செய்கிறாரு? ஒரு 500 பேர்த்துக்காக ஏன் செய்கிறாரு? உங்களுக்கு அந்த விழிப்புணர்ச்சியை கொடுக்கணுன்றதுக்காகத்தான். இதனால் மட்டும்தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு. இதனாலதுக்காகத்தான் இந்த நிகழ்வும். ஓகே, ஸோ உங்கள் கையில் தான் இருக்கு எல்லாமே. நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். எந்த அரசியல்வாதி வந்தாலும் உங்கள் கையில் தான் இருக்கு. நன்றி. Okay guys, now we open the floor for the final round of questioning. So, Mr. Guruji, please. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி and welcome to everybody and thank you for having this panel discussion. 68 வருஷம் தப்பாக தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. பிகாஸ் அப்போ உள்ள சூழ்நிலை அப்படி இருந்துச்சு. 68 வருஷம் தாண்டி இப்போ வந்து ஒரு 68 வருஷம் நம்ம போக போகிறோம். அதே வழிமுறையில் நம்ம போனோமா ஒன்றுமே நடக்காது. இப்படி தான் இருக்கும். 68 வருஷம் நான் உயிராக இருந்தேன்னா இருக்க மாட்டேன் கண்டிப்பாக. 60 ஆச்சு. என்ன வந்து நம்ம சமுதாயத்துக்கு இல்லை, எதனால இல்லை, நம்மளுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா மிஸ் பண்ணி அது ஹோல் டிஸ்கஷனில் இது வரைக்கும் யாரும் பேசல, யாரும் ஹைலைட் பண்ணல. ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு பிரச்சனை நடந்தால், ஒரு கிரிமினல் ப்ராப்ளம் நடந்தால் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு ரிப்போர்ட் பண்ணுவீங்க. அப்புறம் அந்த போலீஸ் வந்து அந்த நடவடிக்கை எடுப்பாங்க. இப்போ நான் ஒரு இந்தியன், ஒரு தமிழன், ஒரு ஹிந்து, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. விடிய காலையில் எழுந்திரிச்சு நான் யார்கிட்ட போய் ரிப்போர்ட் பண்ண போகிறேன்? சொல்லுங்க, யாராச்சும் சொல்லுங்க. Who do I go and make a report that I am an Indian, I am having a Hindu or whatever Tamil, I have a problem. My son has a problem, my daughter has a problem, education problem, economic problem, finance problem, right? Social welfare problem, medical problem. யார்கிட்ட போய் சொல்ல போகிறேன்? Guruji, sorry, I have to. Can you please get to your question? Because if you ask us questions, then the time won't be enough for others. So please. I'm asking the question so that everybody opens up and wakes up, right?
we don't have a mechanism, a central mechanism where ஒரு பிரச்சனை இருந்தால் நம்ம ரிப்போர்ட் பண்ணி அதுக்கு வந்து இந்த மாதிரி நிறைய பேனலில் வந்து educated people and experienced people வந்து to solve the problem. We don't have. முதல்ல அந்த மெக்கானிசமை நம்ம உருவாக்கணும். Only if that mechanism we have, then the poor people நம்மளை approach பண்ணலாம். Right? இப்போ அவங்க பெரிலிஸ்லேருந்து ஒருத்தவங்க வந்தாங்க, ஏன் பெரிலிஸ்லேருந்து இங்கே வரணும்? We have technology. Right? ஒரு ஆப் வந்து can solve this problem. Okay, sir, please can you ask the question, please? My question is not that, I'm giving a suggestion. Right? Please try to use technology to solve the problem of communication and people to reach out, number one. Number two, the 100 million Mitra we talked about, the war against Mitra is a very good topic. Right? My suggestion is, can we form a group, a central group here in Selangor, Kuala Lumpur, and find ways to create 100 million every year? That's a good idea. Just privatizing the solution. Privatizing the solution. Thank you. 100 million, then when we can reach the 100 million ourselves through a corporate body, then we can time stand and make it 1 billion. Right. Okay. Thank you. I think your suggestion is also echoed with Dato' Loga's suggestion. Just now he gave. Oh, so we have a Malay guy there. Buddy, what do you have to ask? Look at me becoming all racist. There you go. Hello. Actually, I'm not Malay. I'm a Indian lah. Oh. Yeah, but I'm speaking Malay lah. He's calling the Malay guy, not me. Ya, so nama saya Toby. Saya seorang mahasiswa undang-undang. Ya, saya boleh nampak lah. Mungkin saya antara yang agak muda dalam bilik ni hari ni. Dan saya ada 2 soalan je. I'll try to keep it short, tapi izinkan saya masa sedikit lah. Pertamanya, of course. Wrap it up in 1 minute because there's so many people. Of course. This is our last I respect. No worries. Of course, number one is when we talk about Indian issues and all, like I agree with Mr. Sudan, it's a class issue at the end of the day. No matter you put the title, the rise of Indians, the rise of Malays, the rise of Chinese, at the end of the day, the root cause is not race. At the end of the day, it's class. So of course, my question is to all the panelists is that when will we move beyond talking about race policies or race issues instead of looking at what do Malaysians really need, especially the marginalized communities, especially in the estates. And one more question is that, of course, to you, Mr. Moderator, I've been hearing you saying about it's the people's problem, it's not the politicians' problem. Of course, you have a very good podcast, I admire you, but with all due respect, you look at the faces here. Monday, they are going to be working. Monday, they have children to feed. So at the end of the day, whose fault is it? The politicians are out there, maybe on stage as well, on stage right now, enjoying the aircon and all, but Monday, everyone here is going to work. They have no time to think about politics and all, and the scuffle that happened earlier. You think that's purely on the people's wrong, or is it political drama that made that happen? So my question is to you is it really the people's fault? Is it the people's duty to understand politicians, or is the politicians' duty to understand the people? Yeah, thank you very much. Okay, so I think I'll answer your second question. Wait, I have a question for you. Come back with the mic. In a democracy, who provides the check and balance? In a democracy. The parliament? No, it's the people. Yes. Okay, go on. Because the parliamentarians are drawn from the same cloth. Okay. Regardless of what clothes they wear, they come from, even in Malaysia, most of the politicians come from UMNO and all that, the BN legacy and all that is still there, very strong. What I say is, despite the fact that every day people have to go to work, I'm saying that it's a people fault, not in the way that you are thinking. I'm saying that also the way they look at matters must change. For instance, like what you said just now, if Malaysia starts looking at things from a race-based angle instead of then a class-based, things will change very quickly. Okay? Like how last time we had a workers' party, how last time we had a socialist front that actually came up with the Perlembagaan Rakyat. Right? Those were examples of how powerful you can be if you leave race and work on class. And you're moderating a forum titled The Rise of Indians. You're validating. No, I'm not validating. I'm just moderating. What I'm saying, that is why earlier in my introduction I said,
that there must be an awakening to look at things differently. All my hope here, my objective here is that people look at things differently. It won't happen in a day. It won't happen in a week, a month, or 1 year. It'll take time, but eventually we'll get there. When we as a people can look at things differently. For example, I brought up the point just now. I don't think you were here. When we were talking about B40, I brought up the point that B40 isn't just Indians. There is Malays there as well. There's Chinese, there's Indians there as well. So I'm saying it must be the fault is not like a fault like somebody did wrong, but the fault is that there must be awakening in the mind to understand that this is a class. The problem is not that Mitra funds have not been dispersed accurately. The problem is that the national funds have not been dispersed properly. So that's my point. That's what I mean by fault. And your first question about when we will look things as Malaysian. That is up to the politicians, that's not up to me, because that's a parliamentarian issue. Because until the day we can say, okay, you know what, as what I think Dr. Ismail said, that it is up to the Malay community, to the Malays to decide when to end NEP. It's up to them, right? So once we have equal playing field, then we will have a viewpoint where it's all Malaysians. Of course, I agree with you earlier on, but what's quite contradicting to me is earlier on you said, of course, the people need to realize we have to have an awakening that it's not a race issue, blah 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 and all. Then the second point, you said that it's up to the parliamentarians. So who is it really? It's up to the politicians or up to the people? What I mean is, you have to make a solution. So this is the last one. Then yeah, sure, go on. No worries. Okay. Yeah. So just closing there. What I'm saying is that it's just a moment of awakening, and people need to know what to ask. What is the actual problem to find the actual solution? That's my point. We'll continue on. If you wait, I'll have the outside. Next one. Next one. Thank you. Can I? Next one, him. Sorry. And then him. Vanakkam. Okay, I just want to share an opinion here, because I think we are talking about collective funds, and the landmark for collective funds was, my opinion AIMS University. Okay, I'm the first batch there. Okay, so please let us all talk about things that will bring us together. Okay, please don't talk about Telugus, Malayalis and all these. We are Indians as a whole, please. If you want to create something for our society, and also we must be self-sustaining. Okay, please don't also depend. We have to grow up ourselves. Like AI is coming up. How many people are going and learning about AI? There are free courses outside there too. So I think we as individuals, and then we talk about things that we do for our community, right? And also just a suggestion, if we can collaborate with Astro. Because even B40 houses also got Astro. Like there are information that people have never got, farmers have never got, all these kind of things. Can we collaborate with them? Right? Because I believe every house has Astro, right? Even B40, right? So if you want to get the information passed through, find a channel. There are ways to do it, So, but it's very good that we have something like this, a forum like this to brainstorm. And I'm glad that I was invited by Mr. Shiva here as well, because I came for the earlier Mitra, gatherings as well. So that's just my opinion. Thank you so much. Thank you for coming. This is an amazing opinion. Dude, this one, sorry. No. Mr. Krishna Kumar has been waiting for so long behind. No, but he has already given an answer. Christian, he hasn't. He also been waiting. Okay. Yeah, please. Okay. Yeah, after you, then we still have time. It's not over yet. Hi everyone. Okay, now I'm here not to challenge anyone here. At the same time, I'm not here to question anyone here. I'm here to give my opinion on something. Right? Thank you, Dr. Siva, to give your data. Right? So I did my research on my end as well. So the question will be, if you don't mind, can I come? I would like to talk with people, right? Robert, please keep it 1 minute because it's please. So the question here is, as the people, what you have done for the people. Okay, so when I say as the people, what you have done for the people is, everyone can do anything for another person, right? But what you have done, why you challenge another person, why you challenge the government, right? I respect what Dato' Jayawala said earlier. So everyone can do something on their end to support another person. So what you have done? So every time there's always a question about Mitra, like you for arranging this.
So there's always a challenge on Mitra, there's a challenge on what the government has done for the people. I understand it's been happening for a very long time. But as a people, what you have done for another person. So I think from that point of view, you should also communicate with people around you and ask them, what are the challenges they are facing that I can help you? So that's all I want to say. Thank you. Thank you very much, sir. And what's his name? Krishna Kumar. Krishna Kumar, yeah. Last, and then we'll come here to this lady here, as I promised. We'll come to you, promise. வணக்கம், நான் குமார் பேசுகிறேன். ஆக்சுவலி ஐ ஜஸ்ட் வாண்ட் டு விஷ், நான் இங்கே வந்ததுக்கு வந்து உங்களுடைய வெளியூர், ஏன்னா நிறைய விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மித்ராவை பற்றி நம்ம அடிக்கடி பார்க்குறோம், கேட்குறோம். ஆனால் இங்கே வந்ததுலேருந்து நான் நிறைய விஷயங்களை கேட்டுக்கிட்டேன். ஆனால் இங்கே வந்து டைமிங் நம்ம பேசுறதுக்கு டைமிங் பத்தல, ஏன்னா நிறையா சாலிட்டான விஷயம் நிறையா பேசிக்கிட்டு இருக்காங்க. சாலிட்டான விஷயம் நிறையா பேசுகிறாங்க, லைக் ஸ்போர்ட், யூத், ஈவன் போலீஸ் இன்ஸ்பெக்டர் இவங்கெல்லாம் இருக்கும்போது நிறைய விஷயம் பேசுகிறாங்க. ஆனால் டக்குன்னு அவர் பெல்ல அமைக்கிறாரு. அதனால் we have to select this type of people. அடுத்த இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்து கண்டிப்பாக செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் ஆல் த பேனர், எஸ்பெஷலி மிஸ்டர் சுவன். இந்த மாதிரி நிகழ்ச்சியை வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் டிக்டாவில் தான் தினம் பேசியிருப்பாரு. இந்த மாதிரி நிகழ்ச்சியை வந்து ஒரு நடத்தி முடிச்சிருக்காரு. ரொம்ப நன்றி அவருக்கு. ஒரு கைத்தட்டு. நம்மளாம் ஒரு தாய் மக்கள், நம்ம எல்லாரும் அண்ணன் தம்பிங்க. சின்ன சலசலப்பு இருந்தால் தான் நிகழ்ச்சி நல்லா ஓடும். அதனால அந்த சின்ன சலசலப்புல வந்து someone take a video எடுத்து நிறைய பேர் வீடியோ எடுத்தீங்க. தயவு செஞ்சு இந்த வீடியோவில் நம்ம வைரல் ஆக்கணும்னா இது நம்மளுக்குள்ளேயே முடிச்சுப்போம். ஓகே, தேங்க்யூ. நன்றி சார், உங்கள் சஜஷனுக்கு ரொம்ப நன்றி. அண்ணன் தம்பி வேறு கிடச்சா சொல்லிட்டீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமை வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து பணம் தேவை. இந்த இடம் வந்து ரெண்டலு, சாப்பாடு, செக்யூரிட்டின்னு சொல்லிட்டு நம்ம நிறைய விஷயம் இருக்குது. இந்த விஷயத்தில் வந்து ஆக்சுவலி சொல்ல வேணாம்னு சொன்னார், நான் சொல்லி ஆகவேன்னு அடம் பிடிச்சேன். சுதன் வந்து சொந்த இனிஷியேட்டிவில் வந்து எல்லாத்தையும் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அஃப்கோர்ஸ் என்னோடய சப்போர்ட் கண்டிப்பாக இருக்கும். நம்மளும் நம்ம போகும்போது உங்களோட சப்போர்ட்டும் இருந்துச்சுன்னா 160 சீட் இருக்குது. நான் வந்து ஒரு 300 பேர் வருவாங்க, நிற்கிறது கூட இடம் இருக்காதுன்னு நினச்சேன். மக்கள் வெளியே வர்றதுக்கே ஒரு பெரிய விஷயமா இருக்குது. ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள், ஜஸ்ட் மேபி 30 செகண்ட்ஸ். இந்த மாதிரி இன்விடேஷன் நான் நிறைய பேருக்கு அனுப்புனேன் வாங்கன்னு சொல்லி. அதில் வந்து அவனோட ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, என்னோட கான்டாக்ட். அவர் கேட்குறாரு, சார் டாக்டர் இந்த மாதிரி மித்ராவில் வந்து நான் வந்து கிராண்ட் அப்ளை பண்ணணும், எல்லாமே வந்து நோ 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 ஃபுல்னு போட்டிருக்கு, அது எப்படி அப்ளை பண்ணுறது? அது ரைட்ஸ் ஆஃப் இந்தியனை பற்றி பேசுறதுக்கு என்ன இஷ்யூ நடந்துகிட்டு இருக்கு, நாட்டு நடைமுறை வந்து என்னன்னு சொல்லிட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னும் வந்து நிறைய பேர் வந்து பின்னாடியே இருந்தால் கஷ்டம். வந்து மலேசியன் ப்ளூ பிரிண்ட் வந்து நிறைய பேர் படிக்கலன்னு சொன்னாங்க. மித்ராவோட ஸ்டாட்டிஸ்டிக் தெரியணும்னு சொன்னாங்க. ஸோ அவேர்னஸ் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும், இன்வால்வ் பண்ணணும். ரெண்டாவது சுதம் மாதிரி நீங்களும் வந்து நல்ல ஒரு டிக்டாக்கர், நல்ல இன்ஃப்ளூயன்ஸர். உங்களோட ஜிம்மை கூட நான் பார்த்துருக்கேன், பார்த்ததோட முடிஞ்சு. ஸோ சப்போர்ட் கொடுங்க, கண்டிப்பாக இன்னும் நிறைய நம்மளால செய்ய முடியும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ. வணக்கம். இந்த ஒரு ஈவென்ட் நடத்துறதுக்காக ரொம்ப நன்றி, அப்ரிஷியேட். நிறைய விஷயங்கள் நான் இங்கே வந்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்னோட கேள்வி என்னன்னாக்கா, இப்போ கவர்மெண்ட் வந்து ஆல்ரெடி எலிகேஷன் பண்ணிட்டாங்க. ஸோ எவ்ரி இயர் வந்து பட்ஜெட் போட்டு வச்சுருக்காங்க. வாய் நாட் அந்த எலிகேஷன் யூஸ் பண்ணலாமே? ஏன் வந்து இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் 1% ஒரு இதை சொல்கிறேன். லைக் மை கசி நிறைய பேர் B40 இருக்காங்க, பட் நாட் எலிஜிபிள். பட் அந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்து ஆக்சுவலி கவர்மெண்ட் ஆல்ரெடி எலிகேட். ஏன் அந்த ஃபண்ட் ஏன் யூஸ் பண்ண மாட்டீங்க? இப்போ இண்டிவிஜுவல் இவ்வளோ பேர் எல்லாத்துக்குமே தெரியும் கவர்மெண்ட் என்ன கொடுக்குறாங்கன்ட்டு, பட் தெரியாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க. பட் அது யார் போய் அதை செய்ய போகிறா? இப்போ நம்மளுக்கு எத்தனை பேர்த்து நாங்கள் கூட்டிகிட்டு போயிருக்கோம், நம்ம வந்து அதுக்கு உள்ள டாக்குமெண்ட் ப்ராப்பராக சப்மிட் பண்ணிவிட்டு அந்த எலிகேஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ லைக் மிட்ரா வந்து யாருமே யூஸ் பண்ணலை, எலிகேட் பண்ணலை, கிடைக்கல அப்படின்னு வரவங்களுக்கு நீங்கள் ஏன் அவங்கள போய் லைக் எவ்ரி ஸ்டேக் ஒரு அடோட், ஏன் அடோட் கிட்ட போயிட்டு இந்த எலிகேஷன் இருக்கு அதை ஏற்படுத்தி கொடுக்கலாமே? ஏன் அது ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? ஐ வாண்ட் டு நோ தட். இன்னொன்று வந்து கஷ்டப்படுறவங்க B40 இல்லை, எதுவுமே இல்லை, டெய்லி சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறவங்கள யார் பார்க்க போறா? இப்போ போய் நம்ம ஒருத்தவங்கள்ட்ட கேட்டால் தான் அவங்களோட கஷ்டத்தை நம்மள்கிட்ட சொல்லுவாங்க. இந்த மாதிரி எத்தனை YP வந்து டாப் போயிருக்காங்க, எத்தனை PPR ஃபிளாட்டுக்கு போயிருக்காங்க. ஸோ கவர்மெண்ட் எலிகேஷன் கொடுத்து ஏன் வந்து மக்கள்கிட்ட போல?
இப்போ மிலிட்டரி சுச்சுவேஷன் எடுத்துட்டாக்கா அவங்களுக்கு நிறைய ப்ரோக்ராம் இருக்குது. நான் இடையில ஒரு ப்ரோக்ராம் போயிருந்தேன். அங்கே போனப்போ என்ன நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா, மலேக்காரவங்க சைனீஸ்காரவங்க அவங்களோட இன்சத்தை போய் எடுத்துக்கிறாங்க. பட் இந்தியன் மக்கள் யாருமே போகிறதில்லை. ஏன் போக மாட்டேங்கிறாங்க? ஸோ நம்ம கவர்மெண்ட்ல வந்து நிறைய ஒய்பிஸ் இருக்காங்க, நிறைய எம்பிஸ் இருக்காங்க. ஏன் அவங்க வந்து இதை எடுத்து செய்ய மாட்டாங்க? ஏன் ப்ரோக்ராம் பண்ண மாட்டாங்க? நிறைய என்ஜிஓ இருக்காங்க. என்ஜிஓ இப்போ வந்து நிறைய செய்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல செய்கிறாங்க. பட் இந்த எலிகேஷனை ஏன் யூஸ் பண்ணாமல் தனிப்பட்ட முறையில் தனியாக பார்ட்டிஸ் தனியாக ஒரு சத்வான் கவர்மெண்ட்டு அதுக்கு ஃபண்ட் எடுத்துக்கிட்டு அப்படி செய்யறதுக்கு பதிலாக கவர்மெண்ட் ஆல்ரெடி எலிகேட் பண்ணியிருக்காங்க இந்தியன்ஸ்க்கு. இந்த நியூஸ் எப்படி வந்து நம்ம போய் கொடுக்க போகிறோம், எந்த சேனலில் கொடுக்க போகிறோம்? நான் சோசியல் மீடியா ரொம்ப ஆக்டிவாக இருக்கு, எதுக்கோ வருது, எதுக்கோ வைரல் ஆகுது. பட் எலிகேஷன் ஸோ மை क्वेश्चन இஸ் why கவர்மெண்டோட கொடுத்த எலிகேஷனை வந்து ஏன் யூஸ் பண்ணாம அடிஷனலி ஃபண்ட் கலெக்ட் பண்ணிக்கிட்டு அது போதுன்னு நான் கேட்கிறேன். ஸோ அந்த கவர்மெண்டோட ஃபண்ட் எங்க போகும்? ஸோ அதான் மை क्वेश्चन. Thank you. யார் கேக்குறீங்கன்னு தெரிஞ்சு கேக்குறீங்க. எல்லாத்தையும் நீங்களே பதில் சொல்லுங்க. Everyone, I'm asking everyone. So maybe கவர்மெண்ட் இருந்தாலும் நான் பதவியில் இல்லைம்மா. ஆனா நீங்க கேட்ட அந்த பிபிஆர் ஃபிளாட்ஸ்லாம் இருக்குல்ல, இல்ல நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். நான் வந்து காஜாங்கில் இருக்கேன். ஆனா பந்தாய் பிபிஆர் ஃபிளாட்ஸ்க்கு எப்பயுமே உதவி பொருள் அனுப்புவேன். நான் அவங்க பேரை கூட இங்கே சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஜூலின்னு அங்கே ஒருத்தங்க இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க. அவங்க மூலிமா அந்த பிபிஆர் பந்தாய் பருவ ஃபிளாட்ஸ்க்கு நாங்கள் எப்பயுமே உதவி பொருள் வந்துக்கிட்டே இருக்கோம். அந்த தீபாவளி கூட முடிஞ்சால் ஏதாவது பண்ணிடுவேன். எங்களால் முடிஞ்ச கடமையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம். இப்போ பிரச்சனை என்னன்னா, பதவிக்கு வர்ற அரசியல்வாதிங்க பதவி கிடைச்சோன்னே வேற மாதிரி மாறிடுறாங்க. இதுதான் வைபி ரஃபீசி சொல்லுவார், உஜ்யான் குவாசு உஜ்யான் குவாசுல என்ன ஆயிடுறாங்கன்னு யாருக்கும் ஒன்று தெரியலமா. இதுதான் கதை. எங்களால முடிஞ்ச உதவி நாங்க செஞ்சுட்டு தான் இருக்கோம். I'm sorry, we can't take rebuttals, please. I'm sorry, we have to move on to others. Okay, I'm sorry guys, we have to go to the next one. You, no ma'am, sorry, sir. One and one more. That's it. You. Please, 1 minute, please. Let's wrap it up. அனைவருக்கும் வணக்கம். என்னோட பேர் ருத்தீஷ் வர்மா. 29 வயசு, காஜாங்லேருந்து வந்திருக்கேன். ஸோ நான் ஒரு 4 வருஷமாக வந்து ஒரு பொலிட்டிஷியன் கூட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். அண்ட் தென் ஆஃப்டர் தட் வித் அன் அசோசியேஷன்லாம். ஸோ அவங்க கான்ஸ்ட்டு அவங்க நல்லா பார்த்துக்குவாங்க. சாப்பாடு ஏடாக இருக்கட்டும், கன்சல்டேஷன் பிளாப்லாம் நடக்கும். ஆனால் ஓவராலாக பார்க்குறப்ப இந்திய சமுதாயத்துக்கு ஒரு மாற்றம் தெரியல, பெருசாக ஒன்றும் வளரல. ஏன்னு பார்த்தா ஏன்னோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் பாலிசி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பட் ஏன் அரசியல்வாதி ஒப்போசிஷன் இருக்கிறப்ப நல்லா செய்கிறாங்க, கொன்சனை பார்த்துக்கிறாங்க, பிகம் கவர்மெண்ட் they keep quiet. Good question. So, I just want to add up to my question. And what I realized is that we cannot wait. நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது என்னோட சமுதாயம் வரதுக்கு சொல்லிட்டு I started taking actions myself. நான் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து யாரோ ஒரு சகோதரர் கேட்டிருந்தாருலாம், we are doing a lot of things. எங்களால் முடிஞ்ச விஷயங்கள் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நான் இங்கே வந்ததுக்கு காரணம் 2 தான். ஃபினிஷிங் இட் அப். ஒரு சமுதாயம் மேலே இருக்கிற பற்று என்னோட சுதந்திரம் ரொம்ப பாவமாக இருந்துச்சு டிக்கெட் கட்டிக்கிறதுல பார்த்துருக்கு. ஸோ அதனால நீங்கள் வந்தோம். வாழ்த்துக்கள் and thank you. Thank you so much for coming. So who wants to take it? You want to take it? Christian? I will take it. Okay, you will take it. அதாவது நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. ஏன் இப்படி இருக்கிறவங்க பதவிக்கு வந்தோடனே மாறிடுறாங்கன்னு சொல்கிறீங்க. நான் இப்போ தான் சொல்லி முடித்தேன். அவங்ககிட்டயும் வைபி ரஃபீசி இதை தான் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, பதவிக்கு வந்துட்டோன்னே இவங்கெல்லாம் எப்படி மாறுறாங்க, அதுதான் வந்து உஜ்யான் குவாசு. உங்களுடைய பதவியில் உள்ள ஒரு போராட்டம். நீங்கள் எப்படி உருமாறுறீங்க, நீங்கள் சொன்னதை செய்ய போகிறீங்களா இல்லை செய்ய மாட்டீங்களா அப்படின்னு. அவங்களுக்கு அங்கே போனோன்னு தான் ஒரு பிரச்சனை வருது. ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், கட்சி ரீதியாகவோ இல்லை வேற ஒரு ரீதியாகவோ ஒரு பிரச்சனை வரும். நீங்கள் காஜாங்கில் இருந்தீங்கன்னு சொன்னீங்க, அப்புறம் யாரு கூட 4 வருஷம் இருந்தேன்னு சொன்னீங்க. யாரு அவங்கள நீங்கள் கேட்கவே இல்லையா? அந்த கேள்வியை கேட்டீங்களா? யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? முடியாது. சரி, அப்படின்னா நான் இல்லை கண்டிப்பா. Okay, thank you. So one more last one. Yes, please. 1 minute, ma'am. Yes, I'll do it very fast, just to say a couple of things. Okay,
டாக்டர் லோகா பேசுறதை பற்றி தான் நான் ரிலேட்டட் டு எஜுகேஷன். ஓகே, இது வந்து ஒரு கன்க்ளூஷன் மாதிரி கூட தான் சொல்லலாம். ஓகே, ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, இன்னொரு பிரதர் பேசினாரு, நம்ம என்ன செய்கிறோம்னு கேட்டார். நம்ம என்ன செய்கிறோம்? நான் செய்கிறேன். 17 வயசுலேருந்து நான் மக்களுக்கு ரொம்ப செஞ்சுருக்கேன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன். இன்னமும் நான் செய்கிறேன். நான் கண்ட்ரி அம்பாசிடர் ஃபார் ஏரோஸ்பேஸ் ப்ரோக்ராம் அண்டர் இஸ்ரோ. ஓகே, நான் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகே, நம்மளுக்கு என்ன முக்கியம் இப்போ என்ன? யூனிட்டி தேவை. நம்மளோட ரோல் மாடல் வந்து சைனீஸ் கம்யூனிட்டி. வெதர் யூ வாண்ட் டு அக்செப்ட் இட் ஆர் நாட். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சைனீஸ், நான் சின்ன பேசுவேன், எனக்கு அவங்கள பற்றி நல்லா தெரியும். ஸோ நம்மளோட ரோல் மாடல் வந்து சைனீஸ் எப்படி வாழ்கிறாங்க, எப்படி சப்போர்ட் பண்ணுறாங்க. ஸோ நம்மளுக்கு வந்து we need change of mindset, unity, supporting each other and implement whatever we plan. We have to plan and implement it. Not only talk about it, tell the problem, talk about the problem, fight each other. And then இன்னொன்று என்னன்னா, நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். 4 நியூஸ் பேப்பருக்கு நான் இந்த ப்ரோக்ராம் நான் என்னை நாமினேட் பண்ணாங்க ஆஸ்திரேலியாலேருந்து. இந்த ப்ரோக்ராமை நான் அக்செப்ட் பண்ணதே நம்ம இந்தியன் கம்யூனிட்டிக்காக. although my NGO, I'm the president, NGO is a multiracial NGO, பட் நான் ஏன் எடுத்தேன் 108 பொம்பளை பிள்ளைங்கள அண்டர் ஸ்டெம் எஜுகேஷன் இதில் நான் ஏன் எடுத்துக்கிட்டேன்னா, பிகாஸ் எனக்காக இல்லை, ஐம் சிங்கிள், எனக்கு எதுவும் பர்சனல் இன்ட்ரெஸ்ட் இல்லை, சம்பளம் இல்லை, ஒன்றும் இல்லை. எடுத்தது இந்தியன் கம்யூனிட்டிக்காகவே நான் எடுத்தேன். ஆனால் நான் நியூஸ் பேப்பர்ஸ்க்கு எழுதி போட்டேன். 4 தமிழ் நியூஸ் பேப்பர்ஸ்க்கு எழுதி போட்டேன். ஒரு சின்ன ஆர்டிக்கலோ இல்லை வந்து ஆன்லைன் ஒரு ஷார்ட் இதோ அது நீங்கள் கொடுத்தீங்கன்னா நம்ம இந்தியன் கம்யூனிட்டிக்கு தெரியும். We have to wrap up. ஃப்ரீ. ஸோ அவங்க வந்து ஜாயின் பண்ணுவாங்கன்னா வாய்ப்பு கொடுத்தேன். இந்தியன் சப்போர்ட் பண்ணல. 4-5 பாட்காஸ்ட்க்கு நான் வந்து சொன்னேன், இதை பற்றி நான் பேசணும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கன்னு. யாருமே ஹெல்ப் பண்ணல. அப்போ யாரு நம்மளுக்கு தடை? கவர்மெண்ட் தடை இல்லை, மற்ற இனம் இல்லை, நம்மளுக்கு தடை. எஜுகேஷனுக்கே சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. வாட் யூ டாக்கிங் அபவுட் மணி? எஸ் ப்ளீஸ். Thank you. Yeah, thank you for the time allocated. Thank you so much. So guys, thank you all so much. We've come to the end of the Rise of Indians. Before we go, just some closing words from our chief organizer, Mr. Sudan, please. Nanba. Late touch, Nanba. But I just want to give some final inputs. Quick one. First to Dr. Sanjay. Just now he asked, how come 100 million? How come I asked 500 million? Let me give you the answer. So when initially studying started, it started with the initial 100 million fund. The idea is with proof of impact, then we can go back to government to ask for more, right? So the idea is why I asked for 500. Let's go there now. Now I've read multiple journals about Indian transformation. There is so many research papers out there in public which you can go read about. It says that the Indian community can be transformed with say a $10 billion fund. But today, if you go to government and ask, hey, we need 10 billion, do you think they're going to give us? No. Alright, so let's then break it down. We need about 1 billion for the next 10 years. We can do it in a way where in the later phase we can ask for more. So initially, I started with 500 million so that we have a way, a plan, an initial plan, and with proof, later on we can then ask for more. That is why I started with 500 million. It looks like a reasonable ask. That is my thought process there. But not just Indians lah. Today I saw the lady, the small youth just now. She was asking, what do the Indian ladies or the youth can do? The other guy just now was on sports, same thing as well. But today we are able to all sit down here and we can have this conversation. But just think about it for a second. I stay in the kampung in Negeri Sembilan. I go down every weekend. There's orang asli there. They can't have this kind of conversation. Why can't we also speak for them as well? Now, let's change the process. People always say that we are kingmakers, right? But adalah palekada. Why can't we be change makers that lead all marginalized communities? And that is the thought process that I want to have and I want to build with you guys. People say, yes, the Guruji just now said, Sudan, we need channels. If we have these issues, we have to go back to work and blah blah and whatnot and everything. That is also why I start to do my TikTok live early at 5:30 to 8:30 or 7:30 in the morning. Because that is the time when most people, our B40s, are waking up, have time
a bit of time to speak about issues. That is when I talk about URA there. That's when I talk about Zara there. That's when I talk about other issues. I learn, I adapt. We cannot be just speaking in the silo of Indian community only. We should start speaking up as a whole Malaysian. I hope you agree on that, right? Today, to Toby now as well, the Indians are here to speak up. Today we are having a discussion. When we say the rise of Indians, this is a war cry that we need transformation. But that doesn't mean we are just trying to be a silo kingmaker. We are trying to be change maker for all marginalized communities. Why must others speak? Why can't we ask and pressure? I think this is my also input to the lady just now. She said, why others must, who's going to speak for us? Who's going to speak for us? My question, and I wrote this in my book, I say, why can't we start speaking? Point the finger back to us. It's easy today. You have a phone with you, you can turn it on, and right now you can reach millions of people, right? Even if you start talking to just 30 people, that's fine. Some people look at the number 30 and say, it's not a big number. But 30 is a number, isn't it? 50 is a number. Changes starts small, but over time it will grow big. Thank you so much. Thank you. So thank you guys so much. That's the end of the event. Thank you all for joining and thank you for your questions. And we will update you all with the next events coming. So stay tuned. Take care.